வணக்கம் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் தமிழ். உங்களுடைய டே டு டே யூசேஜுக்கு ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு இனோவேட்டிவான ஒரு ஸ்டைலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ உங்களுக்கு இருக்கிற ரெண்டு பெட்டரான ஆப்ஷன். ஒன்று நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110, இன்னொன்று நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125. ஆமாங்க, இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே இப்போ ரீசெண்டாக அப்டேட் ஆன ஒரு மாடலு. அது இல்லாமல் இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே அந்த ஒரு ஃபேமிலி அண்ட் மைலேஜ் மாதிரி விஷயங்கள் ஒரு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். பட் ஆனால் இந்த ரெண்டு ஸ்கூட்டரில் எந்த ஒரு ஸ்கூட்டர் பெஸ்ட்டுன்னு வரும்போது அந்த இடத்துல நிச்சயமாக நிறைய டவுட்ஸ் இருக்குது. அந்த டவுட்டை தீர்த்து வைக்கிற விதமாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த சுசுகி ஆக்சஸ் 125க்கும் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110க்குமான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ பார்ப்போம். பார்மடி சின்னோக்ஸ் தந்த கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் ஃபுட்டின ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிசைன் கம்பேரிசன். நமக்கு டிசைன் வைஸ் போகிற தலைக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களா, நம்மளுக்கு இந்த டிவிஎஸோட ஜூபிட்டர் 125 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு இனோவேட்டிவான ஒரு டோனில் எட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் இந்த வெஹிக்கிளை பார்க்கும்போது இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ன்ற மாதிரியே ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு இனோவேட்டிவான ஒரு டோனில் எட்டு வந்திருக்காங்க நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110. இன்னொன்று பார்த்தோம்னா நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125 வந்து உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ரெட்ரோ ஸ்டைலிங், அதுலேயும் குறிப்பாக அந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு புது இனோவேட்டிவான அந்த ஒரு ஸ்கொயர் ஷேப் ஹெட் லேம்ப், ரியர் செக்ஷன்லாம் பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் ஓவராலாக நல்ல ஒரு ரெட்ரோ ஸ்டைல் டிசைன் நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு டிசைன் விஷயத்தில் நீங்கள் தான் முடிவு பண்ணும் இந்த ரெண்டு ஸ்கூட்டரில் எந்த ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கு பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றத. நெக்ஸ்ட் நம்மளுக்கு சீட்டிங் அண்ட் ஃபுட்போர்டு அந்த அண்டர் சீட் ஸ்டோரேஜ் மாதிரி விஷயங்கள் பார்க்கணும்னா சீட்டிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டுத்துலேயும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் அண்ட் நல்ல ஒரு ஸ்பேசியஸான சீட் கொடுத்துருக்காங்க. ஃபுட்போர்டு வைஸ் பொறுத்தளவுக்கும் ரெண்டுத்துலேயும் குறை இல்லைங்க, ரெண்டுமே நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஃபுட்போர்டு தான் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் க்ளவுட் பாக்ஸ் பொறுத்தளவுக்கும் ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸான க்ளவுட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சுசுகி ஆக்சஸில் ரெண்டு க்ளவுட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னும் ஒரு ஸ்டெப் பெட்டராக போய் ஓவராலாக அந்த ஒரு அவுட்டர் ஸ்டோரேஜ் மாதிரி விஷயத்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரெண்டு பேரும் நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்காங்க. பட் அண்டர் சீட் ஸ்டோரேஜ்னு வரும்போது அந்த இடத்துல நிச்சயம் நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டர் லீடு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு 33 liters ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ்ன்றது கிடைக்கும். பட் நம்ம சுசுகி ஆக்சஸ் 125ன்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 21.8 லிட்டர்ஸ்க்கான அண்டர் சீட் ஸ்டோரேஜ் மட்டும்தான் கிடைக்குது. இது வந்து இட்ஸ் எனஃப் தான். பட் ஆனால் நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டர் கிட்ட 33 liters இருக்குதுன்றப்ப ரியலி அண்டர் சீட் ஸ்டோரேஜ் விஷயத்தில் காம்படிஷனே இல்லாமல் வின் பண்ணுறாங்க நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 125. ஆமாங்க, சரி ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஃபீச்சர் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். லைட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ரெண்டு வெஹிக்கிள்லையுமே எல்இடி செட்டப் தான் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் மெயின் ஹெட்லைட்டு ரெண்டுத்துலேயும் குறை கிடையாது. பட் என்ன கேட்டிங்கன்னா லைட்டிங்கில் எனக்கு ஒரு பெஸ்ட்டாக ஃபீல் ஆகிற ஒரு வெஹிக்கிள் எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் டிவிஎஸோட ஜூபிட்டர் 125 சொல்லலாம். ஏன்னா இது வந்து நீங்கள் இதோடைய டாப் மாடல் வரீங்கிறப்ப ஒரு ஃபுல் எல்இடி செட்டப்பாக அதுலேயும் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஒரு டிஆர்எல் ஒன்று கொடுப்பாங்க. அந்த இந்த சைட்லேருந்து அந்த சைடு வரைக்கும் வரும். அதுலேயே இண்டிகேட்டர்ஸ் இன்டர்கேட் பண்ணி அந்த ஒரு லைட்டிங் விஷயத்தில் நல்ல ஒரு இனோவேட்டிவான ஒரு டோனில் எடுத்து வந்திருக்காங்க இந்த ஒரு வெஹிக்கிளை. இல்லாமல் அந்த லைட்டிங்லேயும் சம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் போட்டு கட் பண்ணிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைட் எடுக்கிறீங்களப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற அந்த ஒரு ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டர்ஸ்ன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த ஸ்கூட்டரில் உங்களுக்கு பெட்டராகவே பண்ணுறாங்க. பட் நம்ம சுசுகி ஆக்சஸ் பொறுத்தளவுக்கு ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒரு எல்இடி செட்டப்பு, இண்டிகேட்டர்ஸில் உங்களுக்கு ஹாலஜன் தான், பின்னாடி ரியர் லைட்டு எல்இடின்ற மாதிரி ஒரு டீசெண்டான ரேஞ்ச் லைட்டிங்கும். ஒரு லைட்டிங்கில் டிவிஎஸ் ஜூபிட்டர் ஒன் ஸ்டெப் பெட்டராக இருக்காங்க. அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு அந்த இடத்துலையும் நிச்சயம் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டருக்கு தான் நான் பாயிண்ட் கொடுப்பேன். ஏன்னா நம்ம சுசுகியில் என்னதான் ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்து அதில் உங்களுக்கு மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அது இதுன்னு கொடுத்துருந்தாலும் ஓரளவு ஃபீச்சர் செக்மெண்ட்டில் ஓப்பனாக நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டர் ஒன் ஸ்டெப் பெட்டராகவே இருக்கிறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயும் பெஸ்ட்டு, லைட்டிங்லேயும் பெஸ்ட்டு. அது இல்லாமல் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம்ன்ற ஒரு டெக்னாலஜியும் இந்த ஒரு வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து அவங்க ஐஜிஓ அசிஸ்ட்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஐஜிஓ அசிஸ்ட் மூலமாக இந்த வெஹிக்கிளில் நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஆன் அண்ட் ஆஃப் சிஸ்டம் யூஸ் பண்ணுறது, அது இல்லாமல் சம்டைம்ஸ் உங்கள் இன்ஜினில் ஸ்ட்ரெஸ் லோட் ஆகுதுன்றப்ப அதுக்கு ஒரு சின்ன பவர் அசிஸ்ட் கொடுக்குறதுன்ற மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மூலமாக இந்த சிஸ்டம் உங்களுடைய வெஹிக்கிளோடைய இன்ஜினோடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி எஃபிஷியன்சின்றதை இன்க்ரீஸ் பண்ணுது. நல்லா எனக்கு தெரிஞ்சு ஃபீச்சர் செக்மெண்ட்டில் நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டர் ஒன் ஸ்டெப் பெட்டராக இருக்காங்க. அதுக்கு நம்ம சுசுகி ஆக்சஸில் ஒன்றுமே இல்லைன்னா சொல்ல முடியாதுங்க. அதுலேயும் நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை விட நம்ம சுசுகியில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோதான் விஷயம். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்க, நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125 உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 8.3 bhp அண்ட் 10.2 Nm ஆஃப் டார்க்கு, டாப் ஸ்பீடு
90 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் 47 கேம்பிள் வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்களப்போ 45 to 50 கேம்பிள்ன்ற மாதிரி ரேஞ்சில் எதிர்பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு 125cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு குறை கிடையாது. ஆமாங்க சரி. நெக்ஸ்ட்டு நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 110cc இன்ஜின் அக்யூரேட்டாக சொல்லலாம். 113.3cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.91 bhp 9.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு, டாப் ஸ்பீடு 82 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ், வெஹிக்கிளுடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு 53.8 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. வெஹிக்கிளுடைய மைலேஜ் வைஸ் பொறுத்தளவுக்கு நிச்சயமாக நம்ம சுசுக்கியை விட டிவிஎஸ் பெட்டராக இருக்கும். ஏன்னா இது வந்து அதை விட சிசிலையும் கம்மி. அதெல்லாம் உங்களுக்கு இதில் வந்து அந்த ஒரு ஐஜிஓ அசிஸ்டன்ற அந்த ஒரு இன்ஜின் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேஞ்சில் இருக்கும். பட் பவர் விஷயத்துலன்னு பார்க்கும்போது ஸ்லைட்லி நம்ம டிவிஎஸை விட அந்த இடத்துல கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு 110cc, அது வந்து ஒரு 125ccன்றதுனால அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குன்றப்போ எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்க தான் செய்யும். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், அந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் லெவலு. இன்ஜினோடைய ரிஃபைன்மெண்ட் லெவல் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம டிவிஎஸ் இட்ஸ் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் எக்ஸலண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் நம்ம சுசுக்கியோட ஆக்சஸ் 125 இன்ஜின் தான் நான் எக்ஸலண்ட்டுன்னு சொல்லுவேன். அதோடைய அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுன்றது எந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான ரைடை கொடுக்கும்னா, அப்போ ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் சுசுக்கி இருக்குது பாருங்கள், அந்த இன்ஜின் கூட இப்போ வரைக்கும் எந்த விட ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் சாலிடாக ஸ்மூத்தாக ரன் ஆகிற அளவுக்கான ஒரு பெஸ்ட்டான ரிஃபைன்மெண்ட் நம்ம சுசுகி ஆக்சஸ் 125 இன்ஜின் கிட்ட இருக்குது. நம்ம டிவிஎஸ் பொறுத்தளவுக்கு அதை நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும். நல்லா மெயின்டைன் பண்ணால் ஒன்றும் இல்லைப்பா, அதோடைய பீரியாடிக்கல் சர்வீஸை நீங்கள் கொஞ்சம் பார்த்து பக்காவாக பண்ணிட்டீங்கிறப்ப அந்த இன்ஜினும் உங்களுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு குறை கிடையாது. சரி ஓகே, ஓவரால் எனக்கு நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி ஒரு டீசெண்டான பவரோட என்னால் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக நீங்கள் டிவிஎஸோட ஜூபிட்டர் 125 எடுக்கலாம். அதுக்கு நீங்கள் சுசுகி மெயின்டைன் பண்ண வேணாம்னு சொல்ல, அதையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதோட இன்ஜின் கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்குன்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் பவர் பெஸ்ட்டாக இருக்கணும், மைலேஜும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கணும். அது எனக்கு ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் சுசுக்கியும் ட்ரை பண்ணலாம். சுசுக்கிலையும் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆமாங்க சரி ஓகே. அதுக்கடுத்து நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப் பார்ப்போமா. பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களா, நம்ம சுசுக்கியோட ஆக்சஸ் 125 உங்களுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து டாப் மாடல் பிரேக்கு. நீங்கள் பேஸ் மாடல் வரீங்கப்போ ஃப்ரண்ட்லேயும் ட்ரம் பிரேக் தான். ஓரளவு பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஸோ குட். ஆமாங்க, இந்த சுசுகி ஆக்சஸ் 125 அந்த ஒரு பிரேக்கிங் பைட்டுன்றது ரொம்பவே நல்லா ஃபீல் ஆகுது. அது இந்த வெஹிக்கிளோடைய டோட்டல் வெயிட்டும் 106 kg, சீட் ஹைட்டு 773 mm ஒரு டீசெண்டான சீட் ஹைட். ரொம்பவும் ஹைட்டுன்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு ரொம்பவும் ஷார்ட் ரைடிஸ் கேப்பபிள்னு சொல்ல முடியாது. ஒரு டீசெண்டான சீட் ஹைட் இருக்குது. வெயிட் கம்மி அப்படின்றப்போ வண்டியோட ஹேண்டலிங் ஈஸியாக தான் இருக்க போது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல பிரேக்கிங்கும் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர்னு பார்த்தோம்னா இதோடைய டாப் மாடல்லையும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் இட்ஸ் ஓகேன்னு சொல்லலாம். பிரேக்கிங்கில் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை கிடையாது, பட் இருந்தாலும் ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் நார்மலான ஒரு 40 to 50 அந்த ரேஞ்சுக்கு இந்த ஒரு பிரேக்கிங் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இட்ஸ் பிரேக்கிங் இட்ஸ் ஸோ குட் இந்த ஒரு வெஹிக்கிளையும் கூட. சரி ஓகே, இந்த வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட்டும் 106 kg, சீட் ஹைட்டு 765 mm. இதோடைய சீட் ஹைட்டுன்றது நம்ம டிவிஸை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கம்மி. அப்படின்றப்போ ஷார்ட் ரைடர்ஸுக்கு இன்னும் ஒரு பெட்டரான ஒரு யூசேஜபிலிட்டியை கொடுக்குது. அதுக்கடுத்து இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஃபியூல் ஃபில்லிங் சிஸ்டம் வைஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டுத்துலேயும் நல்ல ஒரு அட்வான்ஸ்டான சிஸ்டம் தான். அதை எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் தான் கொடுக்குறாங்க. பட் நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டரில் ஒன் ஸ்டெப் பெட்டராக போய் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே எட்டு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு ஃபியூல் ஃபில்லிங்ன்றதை. அதனால் உங்களுக்கு நீங்கள் வெஹிக்கிள் விட்டு இறங்கணும், அந்த இதை எல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அப்படியே ஜஸ்ட் நம்ம பைக்கில் எப்படி போய் பெட்ரோல் ஃபில் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த வெஹிக்கிளை நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம டிவிஎஸ் சுசுக்கியில் வந்து கஷ்டமாக இருக்குன்னு தான் சொல்ல, நம்ம சுசுக்கிலையும் ஈஸி தான். அதில் நல்லா இப்போ பெரிய ஒரு டோர் கொடுத்துருக்காங்க, அது மூலமாக நீங்கள் ஈஸியாக ரீஃபியூல் பண்ணிக்கலாம். பட் இது ரெண்டுத்தில் பெஸ்ட்னு பார்க்கும்போது நம்ம சுசுக்கியோட ஜூபிட்டர் 110 உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம ஃபைனலாக இந்த ரெண்டு வண்டியும் ப்ரைஸிங் பார்ப்போம். அவனோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு நம்ம சுசுக்கியோட ஆக்சஸ் 125 பேசிக் மாடல் 1,07,000 ஆன்ரோடு வருது உங்களுக்கு அரௌண்டு. அதுக்கடுத்து டாப் மாடல் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்ரோடு அரௌண்டு உங்களுக்கு 1,20,000 கிட்ட வரைக்கும் வருதுங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 125 பொறுத்தளவுக்கு இதோடைய பேசிக் மாடல் ஆன்ரோடு 1,01,000 அரௌண்ட் கிட்ட வரைக்கும் வருது. அதுக்கடுத்து டாப் மாடல்னு பார்த்தோன்னா வச்சுங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 1,13,000 கிட்ட வரைக்கும் வருது ஆன்ரோடு. அப்படின்றப்ப ப்ரைஸிங் விஷயத்தில்
ரியலி நம்ம சுசுக்கியை விட இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுளான ஒரு ஆப்ஷனாகவே இருக்குது. சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓவராலாக இந்த 2 ஸ்கூட்டரில் எந்த ஸ்கூட்டர் உங்களுக்கு பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you. See you later.